ஹாய், நான் இன்றைக்கி இந்த நேந்திர பழத்தில் ஒரு பழம்பொரி செய்ய போகிறேன். போன முறை ஸ்டஃப்டு பழம்பொரி போட்டப்போ என்கிட்ட கேட்டிருந்தாங்க கொஞ்சம் பேர், அக்கா பழம்பொரி எப்படி செய்கிறது அப்படின்னு. கடையிலேருந்து வாங்குகிற மாதிரி வரல, அந்த மாவு சரியாக பொங்கி வரல அப்படின்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க. எங்களால் செய்ய முடியல, எப்படி செய்கிறது காமிங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இன்றைக்கி அவங்களுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். இனி இதுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம பார்க்கலாம். நேந்திரப்பழம் 2, மைதா 100 கிராம், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், சோடா மாவு 1/4 டீஸ்பூன், தண்ணி தேவையான அளவுக்கு, முட்டை 1, உப்பு 1/2 டீஸ்பூன், ஆயில் பழம் வறுத்தெடுக்கிறதுக்கு தேவையான அளவு. இனி இது எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் இந்த பாத்திரத்தில் மைதா போடுறேன். அது கூடவே சோடா மாவு, உப்பு, சர்க்கரை, அது கூட நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ நான் ஒரு முட்டை கூட சேர்த்து கொடுத்துருக்குறேங்க. அது கூட இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுண்டு இந்த மாவு நல்லா கரைச்சி எடுத்துடணும். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. முட்டை இஷ்டம் இருக்கிறவங்க முட்டை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அந்த மாதிரியே முட்டை இது வாசனை பிடிக்காதவங்களுக்கு நான் முட்டை சேர்த்தா பரவாயில்ல அப்படின்னு தோன்றவங்களுக்கு கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இது நம்ம எடுத்து வச்சுட்டு பழம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த பழத்தை நடுவில் கட் பண்ணிடுறேன் முதல்ல. இப்போது அதை நேராக வச்சு கட் பண்ணிடணுங்க. ஒரு பாதி பழம் வந்துட்டு 3 ஸ்லைஸாக வர மாதிரி கட் பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு அது அப்படியே நடுவில் கட் பண்ணாமல் நீளமாக கூட போட்டுக்கலாம். இனி இந்த பழம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு இனி இது எப்படி பொரிச்செடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு கடாயை வச்சுருக்கிற சூடாகிறதுக்கு இப்போ நான் பழம் பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றி கொடுக்குறேன். இப்போ நம்ம பழத்தை ஒன்றா எடுத்து மாவில் போட்டுட்டு அப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில் பழம் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. தூரமாக நின்று மெல்லமாக போடுங்க. சூடு எண்ணெய் மேலே விழாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பழத்தை ஒரே சைடு போடாமல் திருப்பி திருப்பி விட்டுடுங்க, இல்லைன்னா அது சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நான் இதை எடுத்து வைக்கிறேங்க. நீங்கள் மாவு கரைச்சி வச்சுட்டு பழத்தை கட் பண்ணுற டைமும் எண்ணெய் சூடாகிற டைமுமே போதுமாக இருக்குங்க. ரொம்ப நேரம் மாவு கரைச்சி வைக்கணுன்ற அவசியம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பொங்கி வருது மாவு. இப்போ உங்களுக்கு இது நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் முதல் தடவை தான் என்னோட இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோஸும் உங்களுக்கு அப்போவே பார்க்க முடியும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பழம்பொரி. இந்த பழம்பொரி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.